வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் விஐ ஸ்டடி லாக்ஸ். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டோட யூனிட் 1ல் இருக்க 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா தான் பார்க்க போகிறோம். இவங்க எழுதுனது வந்து ஏஜே க்ரோனி. இவங்க ஃபுல் நேம் வந்து ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரோனி. இவங்க 1896 பிறந்தாங்க, 1981 இறந்துட்டாங்க. ஓகே, வெரோனாங்கிறது ஒரு அழகான டவுனுன்னு சொல்லலாம். இந்த சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இட்டாலியில் இருக்குது. ஓகே, இந்த வெரோனாவில் ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த இருக்குல்ல, அந்த ப்ளே வந்து இங்கே தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கே வந்து 3 பேர் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. யாருன்னா டிரைவர், நரேட்டர் அண்டு ஹிஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? போயிட்டுருக்கும்போது ஒரு 2 பசங்களை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஸ்ட்ராபெரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்றதை பார்த்தோன்னே நரேட்டர் வந்து வண்டி நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழத்தை வாங்க போகிறாங்க. அதுக்கு வந்து டிரைவர் சொல்கிறாங்க, இல்லை வெரோனாங்கிற சிட்டியில் நிறைய குவாலிட்டியாக ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நரேட்டர் வந்து எதையும் கேட்காம வாங்குகிறாங்க. வாங்கும்போது தான் தெரியுது, நீங்கள் யார் அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு, நாங்கள் பிரதர்ஸு, என் பேர் வந்து நிக்கோலா, எனக்கு 13 வயசு, ஜாக்கப்போ என் தம்பிக்கு வந்து 12 வயசு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி அப்படின்னு பழத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டு. அந்த ஹோட்டலுக்கு கீழே பார்த்தா காலையில் ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, நரேட்டர் போகிறாங்க. போய் பார்த்தோன்னே அந்த பசங்க சொல்கிறாங்க, நான் இந்த வலைநில ஸ்ட்ராபெரி இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறது, டூரிஸ்ட்டுக்கு கைடாக போகிறது, அப்புறம் இப்படி அந்த ஷூலாம் இது பாலிஷ் பண்ணுறது, இது மாதிரி வேலைக்கெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணோடனே நரேட்டர் கேட்குறாங்க, சரி என்னை ஜூலியட் டவுனுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சின்ன பசங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் போகும்போது தான் தெரியுது, இந்த 2 பசங்களும் ரொம்ப இன்னசென்ட்டான சைல்ட்லெஸ் அப்படின்னு தெரியுது. அப்போதைக்கு நிக்கோலாவுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, என்னன்னா அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு. அதை வந்து நரேட்டர்கிட்ட சொன்னோன்னே நரேட்டர் நினைக்கிறாங்க, ஓகே இந்த வயசுலேயே இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா இந்த அமெரிக்கா போகிறதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நினைக்கும் போது நைட் ஆகுது. இந்த மாடியிலேருந்து கீழே பார்க்குறாங்க. இந்த கீழே உட்காந்துட்டு ஒரு பெரிய பண்டில் நியூஸ் பேப்பர், அதில் கீழே உட்காந்துட்டு அந்த அண்ணா நிக்கோலா இருக்காங்க, மடியில் வந்து அதாவது ஷோல்டரில் வந்து சாஞ்சிருக்காங்கிறாங்க. யாருன்னா அவங்க தம்பி சாஞ்சிட்ருக்காங்க. ஜாக்கப்போ வந்து சாஞ்சு படுத்துருக்காங்க டயர்டில். எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பரை சேல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நரேட்டர் பார்த்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஆகுது. அவனே வந்து நிக்கோலா ஜாக்கப்போட்ட வந்து சொல்கிறாங்க, யாருன்னா நரேட்டர் சொல்கிறாங்க, ஓகே நான் போங்களையும் உனக்கு அமெரிக்கா போகிறதுக்காக நான் உனக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னோடனே அங்கே நிக்கோலாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையே இல்லை. ஜாக்கப்போ ஹாப்பியானா, பட் வந்து இப்படி சொன்னோன்னே எப்படி சொல்கிறது, நிக்கோலாக்கே ஹாப்பியே இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. வீட்டோட ஜாக்கப்போ சொல்கிறேன், சரி என்னை பொலாட்டாங்கிற ஒரு இடத்துக்கு எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா, 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா உங்கள் காரில் அப்படின்னு கேட்குறாங்க. நரேட்டரும் ஹாப்பியில் ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் போயிட்டே இருக்காங்க. அந்த மலைப்பகுதியில் போயிட்டே இருக்கும்போது அந்த இடம் நின்றுதும். நின்றுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ரெட் கலரில் கூரை மாதிரி இருக்குது, ரூஃப்டு. அந்த இடத்துக்கு நான் போகணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் 1.5 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஓடுறாங்க. ஓடும்போது பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு இந்த நரேட்டர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்காங்க. வந்தோடனே அந்த ஒரு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்தோடனே ஒரு நர்ஸ் வராங்க. வந்துட்டு நிக்கோலா ஜாக்கப்போங்கிறவங்க வந்தாங்க அப்படிங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே இடத்துல பார்க்குறாங்க, ஒரு பெட்டில் வந்து சாஞ்சிட்ருக்கு ஒரு பொண்ணு, 20 வயசு அந்த லேடிக்கு. அவங்க வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு டொபாக்ளாசஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால படுத்திருக்காங்க. அங்கே டிசீஸ் இருக்கனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க 2 பேரோட முகஜாடையும் அந்த பொண்ணோட முகஜாடையும் ஒத்து போகுது. ஓகே இவங்களோட சிஸ்டரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சது மட்டும் இல்லாமல் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இவங்களுக்கு டொபாக்ளாசஸ்ங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு ஆசை, பட் ஆக முடியல. அவங்க ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே இறந்துட்டாங்க. மதர் வந்து சின்ன பிள்ளையிலையாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சோடனே நரேட்டர் ஃபீல் பண்ணுறாங்க,
ஃபீல் பண்ணோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பசங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னா, ஓகே இந்த ஹாஸ்பிட்டல்னால அதுக்கு காசு கட்டணும்ல, அந்த பில் பே பண்ணுறதுக்காக தான் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு இவங்களும் போயிட்டு அவங்க காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. அந்த 2 பசங்களும் ஓடியாராங்க. ஓடியாந்து ஓகே உங்களுக்கு எதுவுமே தெரியல, அப்போ யாருக்கும் தெரியாமல் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியில் ஓடி வராங்க. ஓடி வந்து சரின்னு ப போய் அப்போ காரில் ஏறும்போது தான் தெரியுது, யோசிக்கிறாங்க நரோட்டர். ஓகே இந்த சின்ன வயசுலேயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு நினப்பு வருதில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்து மனசு உடையாமல் இருக்காங்கள்ல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இதுதான் இந்த கதையோட சுருக்கமான ஒரு பகுதி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.